வங்கக்கடலில் நாளை மோந்தா உருவாகும் என கணக்கிடப்பட்டிருந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலையே புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை 5:30 மணிக்கு மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கில் நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு சுமார் 800 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை 5:30 மணிக்கு புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுதினம் தீவிர புயலாக வலுவடையும். பின்பு ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவுக்கு அருகே தீவிர புயலாக அன்று மாலை முதல் இரவுக்குள் கரையை கடக்கும். புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இதன் காரணமாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்யும் என்றும், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் நாளை கனமுதல் மிக கனமழை பெய்யும். இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது.